பண்டை தமிழரின் வாழ்க்கை அறத்தின் அடிப்படையில் அமைந்தது. அகவாழ்வில் மட்டுமல்லாது புறவாழ்வில் பின்பற்ற வேண்டிய கூறுகளை புறமென்று குறித்தனர். அத்தகைய புறவாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய நெறிகள் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் இடம்பெறும் அளவுக்கு வளர்ந்து பெருகியது. தனி மனிதனும் அவன் அடங்கிய சமுதாயமும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் வாழ்வை செம்மைப்படுத்தவும் கூடிய நெறிகளை உள்ளடக்கிய இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் என்னும் பெயர் பெற்றது. நீதி நூல்கள் மக்களை பண்படுத்தி நன்னெறியில் வாழ வகை செய்வனவாகும். நீதி நூல்களில் கூறப்பட்டுள்ள வாழ்வியல் சிந்தனைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் வளமுடன் வாழலாம். நீதி நூல்கள் இல்லறம், துறவறம், சமுதாயம், ஆன்மீகம் எனும் பல்வேறு நிலைகளில் அறத்தை கூறி அறநெறி நிற்றலை வற்புறுத்துகின்றன. நீதி நூல்களில் மானுடம் மேம்படுவதற்கான கருத்துக்கள் பெரிதும் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் ஔவையார் அருளிய நீதி நூல்களுள் நல்வழியும் ஒன்றாகும். இந்நூல் 40 பாடல்களை கொண்டது. நல்வழி என்னும் இந்நூல் மக்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பல கருத்துக்களை விளக்குகின்றன. புண்ணியத்தால் இன்பமும் பாவத்தால் துன்பமும் உண்டாவதால் பாவத்தை நீக்கி புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்ற பாடலுடன் தொடங்கி ஈதலின் சிறப்பு, ஈயாமையின் இழிவு, பேராசை கூடாது, பிறன்மனை விழையாமை போன்ற வாழ்வியல் சிந்தனைகளை இந்நூல் குறிப்பிட்டு காட்டுகின்றது. இனி வாரம் ஒரு நல்வழி பாடல் குறித்து சிந்திப்போம். ஔவையார் அருளிய நல்வழி. கடவுள் வாழ்த்து. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் 3ம் தா. பாடலின் பொருள்: அழகு பொழிகின்ற உயர்வான யானை முகத்தை உடைய பரிசுத்தமான மாணிக்கமணி போன்றவனே, பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் ஆகிய இவை 4னையும் ஒன்றாகச் சேர்த்து உனக்கு நான் படைப்பேன். நீயோ சங்கத்தில் பயின்று வளர்ந்ததான இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழ் புலமையையும் எனக்கு வழங்கி அருள்வாயாக. பாடல் 1. பூர்வ ஜென்மத்தில் சேர்த்த பொருள்: புண்ணியமாம் பாவம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தாருக்கு வைத்த பொருள் என்னும்கால் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தார் சொல்லும் தீதொழிய நன்மை செயல். பாடலின் பொருள்: நல்வினை ஆக்கத்தை கொடுக்கும், தீவினை அழிவை செய்யும். சென்ற பிறவியில் செய்த நல்வினை தீவினைகளாகிய அவையே பூவுலகில் பிறவி எடுத்தவர்களுக்கு துய்ப்பதற்கு என்று சேர்த்து வைக்கப்பட்ட பொருளாகும். ஆராய்ந்து பார்க்குமிடத்து எந்த மதத்தவர் சொல்கின்ற உண்மையும் இதனை தவிர வேறில்லை. ஆதலால் தீய காரியங்களை விடுத்து நற்செயல்களை செய்வீராக.